ஹலோ அச்சீவர்ஸ், நம்ம வந்து இப்போ வேதிக் மேக்ஸோட ஃபைனல் வீடியோவில் இருக்கோம். ஐ மீன் ஃபைனல் லெக்சரில் இருக்கோம். கியூப் வேல்யூ இதோட முடியுது. வேதிக் மேக்ஸ் கான்செப்டும் இதோட முடியுது. இதுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பார்த்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, கியூப் வேல்யூவோட ஃபைனல் வீடியோ. நம்ம லாஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 டைப் பார்த்துட்டோம். இது வந்து 4வது டைப்பு. அந்த 3 டைப் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அதோட பிளேலிஸ்ட்டையும் நான் வந்து டேக் பண்ணுறேன். வீடியோ மேலே வரும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து 4th டைப்புக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்டோம், செகண்ட் டைப் பார்த்துட்டோம், தேர்ட் டைப் பார்த்துட்டோம். தேர்ட் டைப்பில் லாஸ்ட் வீடியோவில் 88 அண்ட் 99க்கு வந்து சால்வ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனல் டைப். ஓகே, ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் விச் ஆர் நாட் இன் 3 டைப்ல இல்லாதது, அதாவது 1ல் ஸ்டார்ட் ஆகாதது, 1ல் எண்ட் ஆகாதது, அண்ட் சேம் நம்பர் லைக் 22 இது மாதிரி சேம் நம்பர் வராதது. ஓகே, இந்த 3 டைப்ல இன்க்ளூட் ஆகாதது. அதாவது இந்த 4th டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப் இது 3ல் வராத நம்பர், 1ல் ஸ்டார்ட் ஆகாதது, 1ல் எண்ட் ஆகாதது, அண்ட் சேம் நம்பராக இல்லாதது. இதில் வராதது டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கிறது வந்து இந்த 4th டைப்பில் வரும். அது எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 கியூப். இந்த 32 கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்றது. a plus b the whole cube, a plus b the whole cubeங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. a plus b the whole cube ஃபார்முலா என்ன? a cube plus a square b plus a b square plus b cube. இது வந்து a plus b the whole cubeக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 3 டைப்பும் இதை வச்சும் சால்வ் பண்ணலாம். டைம் கன்சியூம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஃபார்மேட்லேயே போயிடுறோம். ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, மறந்துடாதீங்க இது என்ன ஃபார்மேட்டு, a plus b the whole cubeக்கான ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. a cube இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதணும். ஃபார்மேட் மாற்றி எழுதிடக்கூடாது. a cube a square b a b square b cube இந்த ஃபார்முலாவில் தான் எழுதணும். ஐ மீன் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணுமே. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஃபார்மேட் மாற்றிடக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் a cube, செகண்ட் a square b, தேர்ட் a b square அண்ட் ஃபோர்த் வந்து b cube. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபார்முலாவை எழுதணும். அப்படி எழுதினா தான் நமக்கு ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்குதுல்ல 3, அதுதான் a அண்ட் b என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த 32ல ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து a, செகண்ட் டிஜிட் வந்து b. ஓகேவா? ஓகே, இப்போ a கியூப் இருக்குதுல்ல. ஓகே, ஏங்கிறது என்னது? 3. ஓகேவா? அந்த 3 கியூப் என்ன? 27. நம்ம ஏற்கனவே எல்லா ஃபர்ஸ்ட் 3 வீடியோவில் பார்த்த மாதிரி தான், அந்த 3 டைப்பில் பார்த்த மாதிரி தான். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்மட்டையும் தனித்தனி டிஜிட்டாக எழுதுவோமோ அது மாதிரி தனித்தனி டிஜிட்டாக எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் a cube 27. நெக்ஸ்ட் a ஸ்கொயர் b. a ஸ்கொயர் என்னது? a3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 into 2 18. ஓகே, நெக்ஸ்ட் a into b ஸ்கொயர். b என்னது? 2. b ஸ்கொயர் பண்ணால் 4. 4 3s are 12. ஓகே, புரியும் நினைக்கிறேன். மறுபடியும் நீங்கள் கிளியராக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். இது ஈஸியான ஃபார்மேட்டு. இதை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய கியூப் வேல்யூவாக இருந்தாலும் சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கியூபோட வேல்யூ 8. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வழக்கம் போல தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் விட்டுட்டு செகண்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 2 பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? 36 24. நெக்ஸ்ட் 8 டைரக்டாக ஆன்சரில் எழுதிடணும். நெக்ஸ்ட் 12 + 24 என்ன வரும்? 36. அதில் 6 ஆன்சரில் எழுதிட்டு 3 என்ன பண்ணணும்? பாரோ பண்ணணும்.
ஓகே, பாரோ பண்ணியாச்சு. பாரோ பண்ணால் என்ன வரும்? ஓகே, 18 36 ஆட் பண்ணால் என்ன வரும்? 57 வருமா? 57. ஓகே, அதில் 7 ஆன்சர் எழுதிடணும். பேலன்ஸ் 5 கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆட் பண்ணால் 32 வரும். ஓகே, 32 768 இதுதான் ஆன்சர். ஓகே, இதே ஃபார்மெட்டில் இன்னொரு சம் பார்ப்போம், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் 43 கியூப். இப்போ இந்த 43 கியூபுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ஏ கியூப் ஏ ஸ்கொயர் பி ஏ பி ஸ்கொயர் பி கியூப், இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் எது ஏ அண்ட் பி? ஏ அண்ட் பி என்னது? ஏ வந்து 4ஆ, பி வந்து 3. ஓகே, ஏ 4 பி 3. ஓகே, இப்போ ஏ கியூப்னா என்ன? 4 கியூப். 4 கியூப் என்ன வரும்? 64. 64 ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி. ஏ என்னது? 4. 4 ஸ்கொயர் என்ன? 16. 16 சூப்பர். பி ஸ்கொயர் என்ன? சாரி, பி என்னது? 3. ஓகேவா? ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 48. ஓகேவா? அந்த 48 செகண்ட் டிஜிட்டா எழுதிட்டோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, 48ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன? 4. நெக்ஸ்ட் இன்டூ பியோட வேல்யூ என்ன? 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 4s are 36. ஓகே, அந்த 36 இங்கே எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 27. பி கியூப் 3 கியூப் என்னது? 27. ஓகே, 27 எழுதியாச்சு. ஓகே, இப்போ 7 ஆன்சர்ல எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன வரும்? 2 வருமா? ஓகே, 2 கேரி ஆன் பண்ணிடணும். கேரி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? 110 வருமா? 110. அதில் 0வை ஆன்சர் எழுதிடணும். பேலன்ஸ் 11 இருக்கும். அந்த 11 என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் கேரி அவுட் பண்ணணும். ஓகே, 11 கேரி அவுட் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 155 வருமா? ஓகே, 155ல் 5 கீழே டினாமினேட்டரில் இறக்கிடணும். பேலன்ஸ் 15. 15 வந்து கேரி அவுட் பண்ணிடணும். ஓகே, இப்போ என்ன வரும்? 64ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 79 வரும். ஓகே, இதுதான் ஆன்சர். 79507. 79507. இது நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா 43 இன்ட்டு 43 போட்டு நெக்ஸ்ட் திரும்ப 43 இன்ட்டு 43 போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். அது பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 35. இந்த 35ல் என்னது? ஏ வந்து 3, பி வந்து 5. ஓகே, ஃபார்முலா என்ன? ஏ கியூபு ஏ ஸ்கொயர் பி ஏ பி ஸ்கொயர் ஏ கியூப். ஏ கியூப் ஏங்கிறது என்னது? 3. அப்போ 3 என்னது? 3 கியூப் பண்ணால் 27. ஓகே, நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி. ஏ என்னது? 3. 3 ஸ்கொயர் என்னது? 9. பி என்னது? 5. ஓகே, 9 5s are 45. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஏ பி ஸ்கொயர். ஏ என்னது? 3. பி ஸ்கொயர் என்னது? 25. ஓகே, அப்போ 3 இன்டூ 25 என்ன வரும்? 75. ஓகே, அந்த 75 என்ன பண்ணணும்? நம்ம தேர்ட் டிஜிட்டாக எழுதிடணும். எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 125. 125ங்கிறது என்னது? 5 கியூப். 5 கியூப் என்ன? 125. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு சென்டரில் இருக்க 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பை 2 போடணும். 2 போட்டால் 150. 45 இன்டூ 2 90. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்படி போட்டுப்போம், அப்போதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 125ல் 5 எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன வரும்? 2. 2 என்ன பண்ணும்? சாரி, 12. 12 என்ன பண்ணும்? கேரி ஆன் பண்ணும். ஓகே, கேரி ஆன் பண்ணிங்கன்னா 5 + 2 7. 7. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிங்கன்னா 237 வருமா? 237. அதில் 7 வந்து கீழே எழுதிடணும். நெக்ஸ்ட் 23. அந்த 23 என்ன பண்ணணும்? 23யை பாரோ பண்ணணும். ஐ மீன் கேரி ஆன் பண்ணணுமா? கேரி ஆன் பண்ணால் 23 வரும். 23. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 9 10 11 15 158. 158ன்னு வருமா? 8 ஆன்சர் எழுதிடணும். பேலன்ஸ் 15 என்ன பண்ணணும்? கேரி ஆன் பண்ணணும். கேரி ஆன் 27 + 15 என்ன வரும்? 42. ஓகே, ஆன்சர் 42875. ஓகே, 42875 இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 98
இல்லை 73 இது மாதிரியான நம்பருக்கு சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டைம் எந்த அளவுக்கு வேகமாக உங்களால் போட முடியுது, எந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே ஓகே, இதோட நமக்கு வேதிக் மேக்ஸ் முடியுது. வேதிக் மேக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்குவாட்.